வணக்கம். நாம தினமும் குடிக்கிற பால்ல, சாப்பிடுற இறைச்சியில வைட்டமின் B12 இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த B12 உண்மையில எங்கிருந்து வருது? வாங்க, இந்த சுவாரஸ்யமான ரகசியத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள். மாடு புல் சாப்பிடுது, அதுல இருந்து B12 வருது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆனா நாம நம்புறதை விட உண்மை ரொம்பவே ஆச்சரியமானதா இருக்கு. வாங்க இந்த பயணத்தை இப்ப ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் என்ன? மாடு புல்வெளியில மேயுது, அதோட வயித்துல இயற்கையா வைட்டமின் B12 உருவாகுது. அதனால பால், இறைச்சி இது எல்லாமே B12க்கான ஒரு சூப்பரான இயற்கை ஆதாரம். இதுதான் நமக்கு காலங்காலமா சொல்லப்பட்ட கதை. ஆனா இயற்கையோட உண்மையான திட்டம் என்ன தெரியுமா? அது ஒரு அற்புதமான தனக்குத்தானே வேலை செஞ்சுக்கிற ஒரு சுழற்சி. இந்த உண்மையான செயல்முறை எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இந்த முழு கதைக்கும் ஹீரோவே ஒரு சின்ன தாது பொருள் தான். ஆனா நாம் அத பெருசா கண்டுக்கிறதே இல்ல. அதுதான் கோபால்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கோபால்ட் இல்லாம B12ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்ல. இயற்கையோட இந்த சிஸ்டம் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பாருங்க. மாடு புல்வெளியில மேயும் போது அந்த புல்லு மண் வழியா கோபால்ட் சத்து அதோட உடம்புக்குள்ள போகுது. அப்புறம் வயித்துல இருக்கிற கோடிக்கணக்கான சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் அந்த கோபால்ட்ட மூலப்பொருளா வச்சு வைட்டமின் B12 ஒரு ஃபேக்டரி மாதிரி உற்பத்தி பண்ணுது. மண், நுண்ணுயிர், மாடு இது ஒரு அற்புதமான டீம் ஒர்க். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இங்க தான் நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இப்போ இருக்கிற நவீன விவசாய முறைகள் இந்த அழகான இயற்கை சுழற்சியை மொத்தமா உடைச்சு போட்டுடுச்சு. அது எப்படி நடந்தது? இந்த ஒப்பீடே எல்லாத்தையும் சொல்லிரும். அந்த காலத்து மாடு ஒரு பெரிய பஃபேயை சாப்பிட்ட மாதிரி பலவிதமான புல், செடி, கொடி, கோபால்ட் நிறைஞ்ச மண்ணுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு தட்டுல வெறும் சோளத்தையும் சோயாவையும் வச்சா மாதிரி ஒரே மாதிரியான தீவனம் தான். இதுல அந்த முக்கியமான ஹீரோ கோபால்ட் சுத்தமா மிஸ்ஸிங். இந்த ஒரு சின்ன உணவு மாற்றம் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. இந்த ஒரு வரி முழு கதையெல்லாம் சொல்லுது. அதாவது முன்னாடி மாடு ஒரு சமையல்காரர் மாதிரி இயற்கையிலிருந்து சத்தை எடுத்து நமக்கு கொடுத்துச்சு. ஆனா இப்போ அது வெறும் ஒரு டெலிவரி பாய் மாதிரி ரசாயனங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திர வேலையை மட்டும்தான் செய்யுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. கோபால்ட் கிடைக்காததால அந்த மாடுகளுக்கே B12 குறைபாடு வருது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். நமக்கு B12 கொடுக்குதுன்னு நாம நினைக்கிற அதே மாடுகள் இன்னைக்கு B12 பற்றாக்குறையில இருக்கு. சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். மாட்டுக்கே B12 இல்லேனா அப்புறம் எப்படி நம்ம பாக்கெட் பால்குள்ள B12 வருது? இந்த பிரச்சனைக்கு நவீன விவசாயம் கண்டுபிடிச்ச ஒரு தீர்வு இருக்கு. அதை ஒரு சூப்பரான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். பழைய முறைய ஒரு கிராமத்து விருந்துக்கு ஒப்பிடலாம். அங்க மாடுதான் மாஸ்டர் ஷெஃப். அதுவே காடு மேடெல்லாம் சுத்தி தனக்கு வேண்டிய மசாலா பொருளான கோபால்ட்டை தேடி பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட வயித்திலேயே செம்மையா ஒரு B12 விருந்த சமைச்சு நமக்கு பரிமாறும். ஆனா இப்போ இருக்கிற மாடு ஒரு கிளவுட் கிச்சன் மாதிரி. அதுகிட்ட சோளமும் சோயாவும் தான் இருக்கு. அதை வச்சு எதையும் சமைக்க முடியாது. அதனால அதோட ஓனர் என்ன பண்றாரு? வெளியில இருந்து ரெடிமேடா B12 சப்ளிமெண்ட் ஆர்டர் பண்ணி மாட்டுக்கு கொடுத்துடுறாரு. அப்போ நாம இன்னைக்கு குடிக்கிற பால்ல இருக்கிற B12 என்னன்னு கேட்டா, அது மாடு உருவாக்குனது இல்ல. அது ஒரு சப்ளிமெண்ட். மாடு வெறும் ஒரு பார்சல் சர்வீஸ் மாதிரி அந்த சப்ளிமெண்ட்டை வாங்கி பால் வழியா நமக்கு கொடுக்குது, அவ்வளவுதான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அப்பட்டமான உண்மை. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இயற்கையா வந்தா என்ன, சப்ளிமெண்டா வந்தா என்ன? ரெண்டும் B12 தானே. உண்மையிலே இதுல ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். வாங்க அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். இந்த ஒப்பீடை எல்லாத்தையும் பளிச்சுன்னு காட்டிடும் பாருங்க. ஒரு பக்கம் கோசாலை மாடு, அதோட உணவு பலவிதமான புல், மூலிகைகள். B12 எங்கிருந்து வருது? இயற்கையா கோபால்ட்ல இருந்து. இன்னொரு பக்கம் ஃபேக்டரி மாடு, அதோட உணவு பதப்படுத்தப்பட்ட சோளம். B12 எங்கிருந்து வருது? வெளியிலிருந்து கொடுக்கப்படுற ஒரு கெமிக்கல் பவுடர். கடைசியா ஊட்டச்சத்து. இங்க இயற்கையாவே அதிகம், அங்க சப்ளிமெண்ட் சேர்த்தாலும் இயற்கையான சத்து குறைவுதான். சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இதுக்கு தீர்வு இல்லையா? நாம என்ன பண்ண முடியும்? ஒரு நுகர்வோரா நாம எப்படி சரியான தேர்வை செய்யறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்க வாங்குற பால், இறைச்சி பாக்கெட்ல பாஸ்சர் ரேஸ்ட் அல்லது கிராஸ் ஃபெட்னு எழுதியிருக்கான்னு தேடி பாருங்க. இன்னொரு படி மேல போய் உங்களுக்கு தெரிஞ்சா உங்க ஊருக்கு பக்கத்துல மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுற விவசாயிகள் கிட்ட நேரடியா வாங்குறது ரொம்பவே நல்லது. இது மூலமா நம்ம நல்ல பாலை மட்டும் வாங்கல, அந்த விவசாயியையும் அந்த மேய்ச்சல் நிலத்தையும் நம்ம ஒட்டுமொத்த சூழலையுமே ஆதரிக்கிறோம். இது எல்லாம் ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கு. போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இயற்கையா மாட்டு உடம்புல உருவாகி
பாலோட கலந்து வர B12 நம்ம உடம்ப ஏத்துக்கிற விதமும் ஒரு ஃபேக்டரியில கெமிக்கலா செஞ்ச ஒரு B12 மாத்திரையை நம்ம உடம்பு ஏத்துக்கிற விதமும் ஒண்ணா இருக்குமா? அதாவது அதோட பயோ அவைலபிலிட்டி இது நம்ம உடம்புக்குள்ள போய் உண்மையா வேலை செய்யும். இதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும். அடுத்த முறை பால் வாங்கும்போது இதை மனசுல வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.